உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இந்த காணொளியிலையும் சபீஷனை பற்றிய தகவல் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வாரமும் சிறப்பான முறையில் பாடல்களை பாடக்கூடிய ஒரு பாடகராக தன்னை வளர்த்து கொண்டு வரக்கூடியவர். இசைத்துறை சார்ந்த பாடகர்கள், இசையமைப்பாளர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வரக்கூடியவராக சபீஷன் மாறுகிறார். இந்த முறையும் ஒரு தெய்வீக பாடல்கள் சுற்று மிக அழகாக ஆரம்பமாகி இருந்தது. எனவே அந்த செட்டிலேயே அபிஷேகம், அலங்காரம் இதெல்லாம் செய்து அந்த இடத்துல முருகனுக்கான ஒரு பூசை ஆராதனை நடைபெற்று அதற்கு பிறகுதான் இந்த சுற்று ஆரம்பிக்குது. இதுல கலந்து கொள்ளக்கூடியவங்க மிக முக்கியமாக பக்தி பாடல்களை பாடிய அத்தனை பாடல்களும் இன்றும் எங்கள் மனங்களில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாடல்கள், இன்றும் ஆலயங்களில் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடல்களை தந்த அந்த குரல்களுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் அங்கே ஆசீர்வதிப்பதற்காக, அந்த பாடல்களை பாடுகின்ற குழந்தைகளை பார்த்து ரசிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சுற்று ஆரம்பமாக இருந்தது. எனவே இன்றைய நாளில் சபீஷன் பாடுவாரா, இவரை பற்றிய ப்ரோமோ வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கும் போது திடீரென்று கருப்பு உடையோடு அவர் பாட ஆரம்பித்தார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படின்னு சொல்லி ஐயப்பனை போற்றி பாடக்கூடிய ஒரு அழகான பாடல், ஒரு பக்திமயமான பாடல். அந்த பாடல் கேட்கிற போது எங்களுக்கு புல்லரிக்கும், எங்களுக்கு அந்த பக்திமயம் பயபக்தியாக மாறும். இப்படியான ஒரு பாடலை மிக அழகாக பாட ஆரம்பித்த போதே அதனை உண்மையாக பாடிய பாடகர் வீரமணி ஐயா அவர்கள் அங்கு வந்திருக்கிறார். அவர் பார்த்து அந்த ஆரம்பத்திலேயே அவருடைய கை இப்படி செல்கிறது, அந்த அளவுக்கு அருமையாக பாட ஆரம்பிக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய விதமாக அவர் அந்த சைகை காட்டுகிறார். அடுத்தடுத்து அவருடைய அந்த பாடல் கலந்து கொண்டிருக்கும் போது நடுவர்களும் வியந்து பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நடுவர்களும் அந்த வரிகள் ஒவ்வொன்றும், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வருகிற போது இசை அதோடு இணைந்து வரக்கூடிய சபீஷனுடைய குரல் தெய்வீகம் கலந்ததாக மாறுகிற போது அந்த அரங்கமே பக்திமயமாக மாறுகிறது. மிக முக்கியமாக நாங்கள் திரும்ப திரும்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, வீரமணி ஐயா அவர்களினுடைய பாடல்கள் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய பாடல்களாக, இன்றும் மக்கள் மனதில் பக்தியை ஊட்டக்கூடிய விதமான பாடல்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலம் கிடந்தாலும் காலத்தால் அழியாத பாடல்களாக, பக்தி என்கின்ற விஷயத்தை புகுத்தக்கூடிய பாடல்களாக இருக்கிறது என்பதற்கு இன்று அந்த பாடல்களை ரசிக்கிற போது சபீஷனுடைய குரலும் அந்த பாடலுக்கு பொருந்தி போகிறது என்பது ஒரு மிக அழகாக இருக்கிறது. இந்த மேடையில் அலங்காரம் செய்யப்பட்ட ஐயப்பன் வீற்றிருக்க, அந்த ஐயப்பனுக்கு முன்னே நின்று பாடக்கூடிய விதமாக சபீஷன் கருப்பு உடை அணிந்து ஐயப்பனுக்கான மாலை அணிந்து பாடுகிறார். மிக அழகாக நெற்றியில் விபூதி, குங்குமம், சந்தனம் இருக்க ஒரு பக்திமயமாகவே இந்த பாடல் காட்சிகள் மாறிப்போகிறது. அங்கே பாடுகிற போது எங்களுக்கும் சபரிமலைக்கு சென்று வந்த ஒரு ஆனந்தம், ஒரு பக்தி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக இந்த பாடல் சுற்று நகர்ந்து கொண்டிருக்கையில் இறுதியாக அவர் ஐயப்பனை நோக்கி திரும்பி நின்று பாடுகிறார். பாடல் காட்சிகள் முடிந்து வருகிற போது ஐயப்பன் இறங்கி அந்த ஐயப்பன் உருவத்திலே அந்த குழந்தை சபீஷனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது. காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு இறுதி பாடல் வரிகளை முடிக்கிற போதும் வீரமணி ஐயாவும் அந்த இடத்துக்கு எழுந்து அவருக்கு பின்னால் நிற்கிறார். கடைசியாக ஐயப்பனுடைய காலிலும் ஆசீர்வாதம், அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்த வீரமணி ஐயா அவர்களுடைய காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் சபீஷன். அந்த இடத்துல இவர் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு எத்தனை வயது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் 95ஆம் ஆண்டு பிறந்த நான் அப்படின்னு சொல்லும்போதும் 1969ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இன்று வரைக்கும் மக்கள் மனதில் அது நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஐயப்பன் எனக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி வீரமணி ஐயா சொல்றார். இந்த பாடலால தான் நான் இன்னும் பாடகராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உயிர் கொடுத்த பாடல் இதுதான் அப்படின்னு சொல்லி உருகி சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதுக்கு நீங்க உயிர் கொடுக்கக்கூடிய விதமாக நல்ல அழகாக பாடுனீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்தக்கூடிய பாடல். என்னோட இணைந்து பாடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த பாடலை மீண்டும் ஆரம்பிக்க இருவரும் இணைந்து பாடக்கூடிய காட்சிகள் இது மிக மிக அழகாக இருந்தது. சபீஷனுடைய கடந்த வார சுற்று ஒரு டெடிகேஷன் ரவுண்ட். எனவே சமர்ப்பணமாக தன்னுடைய தாய்க்கு பாடிய அந்த பாடல் ஆராரிராரோ மிக அழகாக பல பேரை ரசிக்க வைத்தது, பல பேருடைய உணர்வுகளை தூண்டிவிட்டது, அம்மா பற்றிய நினைவுகளை தந்தது. அந்த பாடலுக்கு அவருடைய தாயும் நேரிலே இருந்து அந்த நடுவர்களோடு இணைந்திருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆரம்ப மேடையிலிருந்து அழுது வந்தவர் அந்த மேடையிலும் அழுதார், அம்மாவோடு கட்டி தழுவினார். அந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக நடந்திருக்கலாமோ, அம்மா வந்ததை இவர் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி கடந்த காணொளியில சொல்லியிருந்தோம். எனவே இந்த சுற்றுக்கும் ஏதாவது விமர்சனம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் இதில் மிக அழகாகவே பாடியிருக்கிறார். இறுதியில் அவரை பல்லக்கிலே தூக்கி சுமந்து கொண்டு பல்லக்கிலேயே அவர் இருக்கிற போதும் அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவர் கிடைக்கிறது. எனவே இது கூட
அவர் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய தருணம், அவருடைய கண்களில் கண்ணீர் கசிகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அளவில்லை. காரணம், அத்தனை விமர்சனங்களை இப்போது சமூக வலைத்தளங்களூடாக அவர் பார்த்து விட்டார். என்ன செய்தாலும் தான் அழுதால் அல்லது தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு விமர்சனம் வந்து கொண்டே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனதுக்குள் சில வேளை அது தோன்றி இருக்கலாம். எனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டுதான் இந்த சுற்றிலே அவர் மகுடம் சூடி இருக்கிறார். வாழ்த்துக்கள் சபீஷன், தொடர்ந்து முன்னேறுங்கள். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இந்த தெய்வீக சுற்றுல சபீஷனுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி நடுவர்களும் அடுத்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அவரை கொடுக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அடுத்தடுத்து சகல மேடைகளிலும் தான் சந்தித்த அத்தனை சுற்றுகளிலும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ், ஒரே ஒரு தடவையில் பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸ் பெற்று சபீஷன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார். உண்மையில் விஜய் பிரகாஷ் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீ ஒவ்வொரு தடவையிலையும் நிறைய பேரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே இருக்கிற, நீ பாடும்போது எவ்வளவு கிளியரா எவ்வளவு நீட்டா பாடுற அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கொண்டோம் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு அழகான வார்த்தைகள். மிக அழகாக பாடிய சபீஷனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இன்னும் தூரம் இருக்கிறது, நீங்கள் தொட வேண்டிய உயரம் இருக்கிறது. இன்னும் அழகாக, இன்னும் பயிற்சியோடு முயற்சியோடு பாடுங்கள். கண்டிப்பாக இறுதி கட்டத்தில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. அதை சொல்லக்கூடிய விதமாக இந்த தெய்வீக சுற்றிலும் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஐயப்பனுடைய அருளோடு உங்களுடைய பாடல் சுற்றுக்கள் அத்தனையும் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள் சபீஷன். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.